ஹாய் ஹலோ அமீஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜோனா. இன்றைக்கி நம்ம சேனலில் தான் எனக்கு ஒரு நியூ ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஒன் ஷாட் நேம் பார்த்தீங்கன்னா க்ரஷ் ஆன் யூ. ஹோப் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா ஒரு லைக், முடிஞ்சா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டோரி நான் வந்து ஏற்கனவே ஒரு சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வீடியோவும் அந்த சேனல் இப்போ என்கிட்ட இல்லை, அது போயிடுச்சு. ஸோ நான் இதை மறுபடியும் போடலாம் அப்படின்னு நினைக்கும்போது இந்த வீடியோ என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் நான் அகெயின் வந்து இந்த ரெக்கார்டை பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த யாராவது இந்த ஸ்டோரியை வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க, லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். அண்டு யாரும் வந்து நான் இதை காப்பி பண்ணி போட்டுட்டேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. அதுவும் நான் தான், இதுவும் நான் தான். ஸோ வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், பேக்ரவுண்டில் எதாவது நாய்ஸ் இருந்தால் தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஸோ இப்போ ஆக்சுவலாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே இப்போவே போக போகிறோம். ஓகே, ரெடி? ஸ்டார்டிங்கில் கிரவுண்டில் தான் எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க. அந்த பீரியடை ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நீங்கள் மட்டும் ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்கீங்க ரொம்ப சோகமாக. ஸோ அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன் வந்துட்டு ஏன் வா விளாட்லாம். இல்லடி நான் வரல. என்ன உன் க்ரஷ் ஞாபகம் வந்துடுச்சா? மறுபடியும் வேதலை முருங்க மாறிடுச்சா? ஏய் உண்மையே சொல்லு, அதானே? ஆமாம், இது சரிப்பட்டு வராது. நீ அப்படியே அந்த ஓரமாக அந்த மரத்துக்கு கீழே போய் உட்காந்துட்டு நீ ஃபீல் பண்ணிட்டு நான் போய் விளாட்றேன். போயிட்டு வரேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடறா. நீங்கள் வந்து போடு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த ட்ரீ கிட்ட கீழே போயிட்டு உங்கள் சீக்ஸில் ஹேண்ட்ஸை வச்சுட்டு அப்படியே உட்காந்துடுறீங்க. அப்போ கரெக்டாக ஒரு ஃபுட்பால் வந்து உங்கள் லெக்ஸ் கிட்டே விழுது. அப்போ நீங்கள் அந்த ஃபுட்பாலை எடுத்துகிட்டு போகிறீங்க. அவன் அடித்தான்னு சொல்லிட்டு அவனை திருப்பி அடிக்கிறதுக்காக அப்போ போகிறீங்க. அப்போ தான் லைக் அந்த பால் எடுத்து வீசலாம், அந்த மாதிரி நீங்கள் அந்த பொசிஷனில் நிற்கிறீங்க. அப்போ உங்க முன்னாடி ஒரு பர்சன் நல்லா வேர்வை சொட்ட ஸ்லீவ்லெஸ் ஜெர்சி, அந்த ஃபுட்பால் ஷூஸு அப்படிலாம் சொல்லிட்டு அந்த வேர்வையை நல்லா தொடச்சிட்டு அவருடைய முடியை நல்லா அப்படியே சிலிப்பிட்டு அப்படியே உங்கள் முன்னாடி நிற்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே அவரையே பேன்னு பார்த்துட்டு நிற்கிறீங்க. ஸோ அந்த பர்சனை நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. லைக் உங்களுக்கு மூஞ்சி ஃபுல்லாக பல்லாக இருக்குது, அவ்வளோ ஸ்மைல் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே பேன்னு அப்படியே இருக்கீங்க. அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, நம்ம தாயங் தான். அதனால தான் உங்களுக்கு அப்படி இருக்குது. ஸோ இப்போ தாயங் வந்துட்டு ஓய் பாலை குட்ரி. ஸோ நீங்கள் நோ ரெஸ்பான்ஸ், அவனே அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஹலோ மேடம், போதும் பார்த்தது. அது அது நான் ஹே என்னடி விட்ட பார்த்துட்டே நான் பார்த்துட்டே இருப்பியா போல? இல்லை நான் இந்த பால் சரி போதும், ஒன்றும் சொல்ல வேணாம். மாலை கொடுத்தீங்கன்னா நான் போய் விளாடுவேன். மாலை கொடுக்குறீங்களா மேடம் அப்படின்னு அவன் கேட்குறான். ஸோ உங்களுக்கு செம்ம ப்ளஷ் ஆகுது. ஸோ அப்போ நீங்கள் வந்து இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. ஸோ டேவ் மாலை வாங்கிட்டு அப்படியே போயிடுறான். அப்போது அதே லைக் அவங்க ஒரு மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி யோசனையாகவும் இருக்குது. டேய் யாரா இவ இப்படி இருக்கா, விட்டா முழுங்கிடுவா போலே, செம்ம ஃபிகராகலாம் இருக்கா. நானும் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். ஆனால் நம்ம கார்லேருந்து எப்படி இவ தப்பிச்சா அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டே அப்படியே போயிட்டு இருந்தவன் டக்குன்னு யூட்டன் போட்டு உங்களை பார்த்து வரான். ஒரு நிமிஷம், நீ வயன் தானே அந்த வேணாமணிக்கு ஷ்வே அவள் கூட சுற்றிட்டுருப்ப, அவள் தானே நீ? இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்றான். சரி நீங்கள் போய் நின்ட்டு சீனியர் எப்படி சீனியர் கண்டுபிடிச்சிங்க? அது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. அவள் மேனா மினிக்கினா நீ மினி, அவ்வளோதான். அதை வச்சு தாங்க கண்டுபிடிச்சேன். இதுக்கு சொல்லாமலே வந்திருக்கலாம். ஏன்னா ஒன்றும் இல்லை சீனியர், சூப்பராக கண்டுபிடிச்சிங்க. தேங்க்யூ. ஏன்னா இப்போ கூட நான் டக்குனு ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன் தெரியுமா? ஏன் அது
மூஞ்சில் மேக்கப் எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல நீ யாருன்ட்டு. சீனியர், நான் மேக்கப்லாம் போடவே மாட்டேன். ஜஸ்ட் லிப்ஸ்டிக், அப்புறம் கொஞ்சம் ப்ளஷ், அப்புறம் கொஞ்சம் காஜல், அவ்வளோதான். ஓ, எல்லாம் கொஞ்சம் 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 தான். சரி சரி சரிங்க மேடம், நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ அவனும் அப்படியே சிரிச்சிட்டே இருக்கான். ஸோ அப்போ வந்து டக்குன்னு அவன், ஏன் நீ வரல, போய் தனியாக சோகமாக உட்காந்துருந்தேன், ஏதோ பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் மூட் அப்செட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஆமாம், நீயும் போய் வரல? அதுவா, எனக்கு இந்த காலி விளையாட்டுலாம் பிடிக்காது. எனக்கு நல்லா நீங்கள் விளையாடுறீங்க, பாய்ஸ் விளையாடுற ஸ்போர்ட்ஸ் தான் பிடிக்கும். இந்த டென்னிஸு, கிரிக்கெட், அப்புறம் ஃபுட்பால், வாலிபால், பேஸ்கெட் பால், இதெல்லாம் பிடிக்கும். ஓ, அப்புறம் ஏன் அது விளாட்ல? கேம்ஸ் ரூமில் நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, எடுத்து விளையாடிக்கலாமே, ஏன் விளாட்ல? அதுவா சீனியர், இன்ட்ரெஸ்டாக இருக்கு, யார் சொல்லித்தரா? சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ டைம் வந்துட்டு, ஹேய் ஏ கேடி, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும்டி. உனக்கு ஸ்போர்ட்ஸ் விளையாட தெரியாது? பாஸ்கெட் பால் டீமில் தானே இருக்க. ஸ்போர்ட்ஸ் டேக்கு அடிக்கடி விளையாடி உங்கள் டீம் தானே ப்ரைஸ் வாங்குது கேர்ள்ஸில். அப்புறம் ஏன்டி இப்படி நடிக்கிற? கண்டுபிடிச்சிட்டிங்களா? மூஞ்சிலே தெரியுது. அதுவும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸில் கோஆர்டினேட்டர் டீமோட ஹெட்டு நான் தானே. இதை மறந்துட்டேன். போய் சொல்லலாம், ஏக்கர் கணக்கு வேணாம். அது சரி, ஓகே, ஜோக்ஸ் அபவுட். இன்னைக்கு நைட் பார்ட்டிக்கு இருக்குது, ஐ மீன் பார்ட்டி இருக்குது, வரியா? தெரியும். ஓ, தட்ஸ் குட். பார்ட்டிக்கு ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் வந்துடு. அண்ணா, ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸா? அந்த மாதிரி எதுவும் சொல்லவே இல்லையே. ஹலோ அண்ணா, நான் சொன்னால் வரமாட்டியா? இல்லை, ஒயிட் கலரில் என்கிட்ட எதுவும் இல்லை. ஆனால் ஒயிட் கலர் அந்த மாதிரி யாரும் சொல்லலை. இங்கே பரவாயில்ல, சேஞ்ச் ஆஃப் பிளான்ஸ். ஸோ அதனால் ஒயிட் கலரில் வரணும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ண, எனக்காக ட்ரை பண்ண மாட்டியா? அது வா, ஒயிட் கலரில் வேர் பண்ணிவிட்டு பார்ட்டிக்கு வா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். ஸோ நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி எல்லா எமோஷன்ஸும் ஓடிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே அவனையே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ இப்படி ஸ்கூல் முடியுது. ஸோ நீங்கள் இப்போ வீட்டில் ஃப்ரெஷ்ஷெல்லாம் ஆகிட்டு ரெடி ஆகிட்டீங்க பார்ட்டிக்கு. ஸோ ஒயிட் கலர் ட்ரெஸ் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒயிட் கலரில் தான் போட்டிருக்கீங்க. லைக் அது ஒயிட் கலர் அனார்கலி. ஸோ அப்படியே ஃப்ரீ ஹேரு, லைக் அதோட ஷாலை வந்து நீங்கள் நெக்கில் போட்டிருக்கீங்க. அதுக்கு கீழே அழகாக ஒரு ஹாட் கலரில் பெண்டன் வச்ச ஒரு செயின், சிம்பிளாக இருக்குது. அப்புறம் நீங்கள் ஒரு லாங் ஜும்கா ஒன்று போட்டிருக்கீங்க, செம்ம ப்ரிட்டியாக எலகண்ட்டாக இருக்கீங்க. ஸோ இப்படியே நீங்கள் பார்ட்டிக்கும் கிளம்பி போகிறீங்க. ஸோ நீங்கள் பார்ட்டி நடத்துகிற இடத்துக்கும் ரீச் பண்ணிடுறீங்க. ஸோ இப்போ நம்ம தாயங் சைட் பார்த்தா, தாயங் அவன் ஃப்ரெண்ட்ஸ் தான் பேசிட்டு அப்படியே வரான். ஸோ தாயங் வேர் பண்ணியிருக்கிறது ஒயிட் ஷர்ட், அதில் 2 பட்டன் அவிழ்ந்துருக்கு. அதில் அவனோட செயின் அவனோட செஸ்ட் கிட்ட தெரியுது. ஸோ வித் ப்ளூ ஜீன்ஸ். ஸோ செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான். ஸோ அவனை இந்த பக்கம் சிகரெட் அடிக்க தான் வந்திருப்பான். ஸோ அவன் ஹேரை ஃப்ளிப் பண்ணிவிட்டு அவன் சிகரெட்டை வாயில் வச்சுட்டு அப்படியே லைட்டரை ஆன் பண்ணுறான். அப்படியே கரண்ட் ஆஃப் ஆகுது. நீங்கள் அப்போ தான் உள்ள ஸ்டெப்புன்னு ஆகுறீங்க. ஸோ அந்த லைட்டரோட வெளிச்சத்தில் அவங்கள பார்க்குறான். நீங்கள் அவ்வளோ அழகாக
இருக்கீங்க. அவன் வாயிலேருந்து சிகரெட் அப்போ கீழே விழுந்துருது. ஸோ அப்படியே நீங்கள் கிட்ட வந்துட்டீங்க. கரண்ட்டும் வந்துடுச்சு. ஸோ அந்த லைட்ரு ஆன்லேயே தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தாயங்கிட்ட வந்துட்டு ஹலோ ஹலோ தாயம் சீனியர் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ தாயங்க அப்போ தான் கான்ஷியஸ்க்கே வரான். ஸோ அவன் அந்த லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு அவன் பேக் கிட்டவில் போட்டுக்கிட்டான். அப்படியே என்ன சீனியர் இப்போவே வா, அழகாக இருக்க, தேங்க்யூ. ஸோ அப்படியே நீங்கள் வெக்கப்பட்டே சொல்கிறீங்க. இப்போ தாயங்க வந்துட்டு அவனும் அப்படியே சிரிச்சுட்டே அவனுடைய பேக்கெட் ரப் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ வந்துட்டு அவன் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். உங்களுக்கு என்ன சீனியர் நீங்கள் எப்போவுமே அழகு தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவனுக்கும் ஒரு பக்கம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ எப்படியே பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தாயும் உங்களை கூப்பிட்டு போகிறான். ஸோ இப்போ தாயம் உங்களை அந்த பார் கவுண்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறான். ஸோ இப்போ அவங்கக்கிட்ட ஒன் நீ 18 முடிஞ்சிடுச்சுல உனக்கு? ஏன் சீனியர் ட்ரிங்க்ஸ்? நோ ஸ்டிட் ஃபேமிலி அதுக்கெலாம் அலோவ் பண்ணல. கமான் ஒயின், நான் அவனை எதுவும் ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன். பட் சப்போஸ் உனக்கு குடிக்கணும்னு தோணுச்சுன்னா யூ கேன் ஹேவ். அதர்வைஸ் அவனை ஃபோர்ஸ்லாம் நான் பண்ண மாட்டேன். அப்புறம் நீங்கள் எப்படி சீனியர்? நான் நல்லா குடிப்பேன், ஜாலியாக இருப்பேன். நம்மளுக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் கிடையாது. குடிக்கலாம் தான் அதிசயம். குடித்தா ஒன்றும் பெருசாக இல்லாது. எதாவது சொன்னியா? ஒன்றும் இல்லை அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்போ தாயம் வந்துட்டு ஸோ தாயம் அவன் கிளாஸில் ட்ரிங்க்ஸ் ஊற்றிட்டு அவன் சிப் பண்ணிவிட்டு பையன்கிட்ட பேசுகிறான். அப்புறம் பையன் ஏதாவது ரிலேஷன்ஷிப், பாய் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி ஏதாவது? அப்போல்லாம் ஒன்றும் இல்லை சீனியர். ரியலி ஆர் சீரியஸ்? நிஜமே அப்படி ஒன்றும் இல்லையா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன் சரி இவ்வளோ ஆச்சரியப்படுறீங்க? இல்லை இவ்வளோ அழகாக இருக்கியா? சரி அதான் கண்டிப்பாக பாய் ஃப்ரெண்ட் இருப்பான்னு பார்த்தேன். பட் சர்ப்ரைசிங்கில் அப்படி எதுவும் இல்லை. ஏன் ரொம்ப ஆசையோ? அப்படின்னு சொல்ல முடியாது. தயங்கா பரவாயில்லையே, ரூட்டு கிளியராக தான் இருக்கு. பரவாயில்ல. அப்போ ஒயன் உனக்கு தாங்க. அப்புறம் ஒயன் சீனியர் இந்த ரிலேஷன்ஷிப் இது பாய் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் க்ரஷ் இருக்குது ஒரு ஆள் மேலே, பயங்கரமான க்ரஷ்ஷு அப்படின்னு ஒயன் சொல்கிறான். ஸோ அப்போ தாயா குடிச்சிட்டு இருந்த ட்ரிங்கை அப்படியே துப்பிடுறான். ஐயோ சீனியர் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் போயிடுச்சு. நீ என்ன சொன்ன? அதுவா க்ரஷ்ஷு. ஓத்தா யார்? ஓ ரூட்டு கிளியர்னு பார்த்தா சரி க்ரஷ்ஷு தானே. அவன் பார்த்து தட்டி விட்டுற சொல்லலாம் நம்மள பசங்களை வச்சு. ஓ அப்படியா வயன்? ஆமாம், லைக் அது ஒரு ஒன் சைடு மாதிரி. ஒன் சைடா? இப்போ தான் லவ் ரிலேஷன்? ஆமாம் அந்த மாதிரி எதுவும் இல்லை. அதான் இது ஒரு பயங்கரமான ஒரு க்ரஷ். லைக் 3 வருஷமாக 3 வருஷம் ஒருத்த மேலே இவ்வளோ க்ரஷ்ஷா? நான் வேணா சொல்கிறேன், கேட்குறீங்களா? இது ஸ்டோரி இது வேறு கேட்கணுமா? அவன் யாருன்னு தெரில, அவன் கதையும் சேர்த்து கேட்கணுமா? சொல்லுவேன், சொல்லு. யூ கேரிங்க, கோ ஹெட். ஸோ நீங்கள் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறீங்க. என் டேவே அவர் இல்லாமல் எண்டே ஆகாது. ஒன்று அவரோட ஸ்டார்ட் ஆகிடணும், இல்லை அவரோட எண்ட் ஆகணும். இப்படி தான். இப்படி இல்லைன்னா அந்த டேவே எனக்கு நல்லா போகாது. லைக் சீரியஸ்லி அவருக்கு 9:30க்கு காலேஜ், ஆனால் அவர்
8:30க்கு என்னோடய ஸ்ட்ரீட் கார்னரில் இருப்பார். நான் 8:30க்கு கரெக்டாக என் ஸ்ட்ரீட் கார்னர் கிட்ட கிராஸ் ஆவேன். அப்போ அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்ருப்பார். அப்போ நான் அவரை பார்ப்பேன். அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஓ, இதெல்லாம் வர இருக்கா? லைக் இந்த யூனிவர்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுது அந்த மாதிரி. ஆமாம், ஏர்லி மார்னிங் அவனுக்கு எங்கே என்ன வேலை? அதுவா, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்காரு, பிக்கப் பண்ண வருவாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் அவரை நல்லா சைட் அடிப்பேன். அவர் இருப்பார், அவர் என்னை கண்டுக்கவே மாட்டார். ஆனால் நான் சைட் அடிப்பேன். அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் சீனியர். உங்களுக்குலாம் சொன்னால் புரியாது. எனக்கு எவ்வளோ தெரியல, இப்படி துரத்தி லவ் பண்ணியிருக்கா. இப்படி தான் நல்லாவே போகும். ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஆனால் நான் சொன்ன மாதிரி அவர் அந்த டீயில் நான் பார்க்கல. அவ்வளோதான். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அவர் என்னை பார்த்துடணும். ஐ மீன், நான் அவரை பார்த்துடணும், அவர் தான் என்னை பார்க்க மாட்டார். அந்த மாதிரி. சரி, அப்படியே அந்த பையன் மார்னிங் வரலன்னா நீ என்ன பண்ணுவேன்? அதான் சொல்கிறேனே, அந்த டேவே எனக்கு நல்லாவே போகாது. எப்பயும் ஸ்கூல் போகிற போதெல்லாம் நான் அவரை பார்த்துடணும். அதே என்னோடய எய்மாக வச்சுருப்பேன். பொண்ணுங்களுக்கு என்னென்னமோ எய்ம்லாம் இருக்குது. டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும். உனக்கு இருக்க எய்ம் பார்த்தியா? என் க்ரஷ்ஷை பார்க்கணும். வெரி குட், வெரி குட். கலக்குறீங்க மேடம். என்னாச்சு? சரியா ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் யூ கண்டினியூ. எப்படி தான் பேசிக்கவே இல்லையா? ஸ்மூத்தாகவே போயிட்டுருக்குமா? அப்படி சொல்ல முடியாது. ஆமாம், உனக்கு அவன் மேலே எப்போ க்ரஷ் ஸ்டார்ட் ஆச்சு? அந்த மாதிரி சொல்கிறேன். 8th ஸ்டாண்டர்ட் தான் அவரை நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், பட் ஒரு ஃபீலிங்கோட, ஒரு க்ரஷ் ஃபீலிங்கோட பார்த்தது 8th ஸ்டாண்டர்டில் தான். அந்த 13 டீனேஜில் ஒரு ஹார்மோன்ஸ் வயிற்றில் பட்டர்ஃப்ளைலாம் பறக்கணுவாங்களே, அந்த ஃபீலிங்ஸ் அவரை பார்த்து தான் வந்துச்சு. ஸ்கூலே அவர் பின்னாடி தான் சுற்றும். ஆனால் அவர் ஒரு பொண்ணை கூட திரும்பி பார்க்க மாட்டார். மேபி அதுதான் என்னை அட்ராக்ட் பண்ணிச்சு என்னவோ. எங்கேருந்தா வருவானு எனக்கு தெரில. இப்படி எதாவது பண்ண வேண்டியது, பொண்ணுங்களுக்கு கவர வேண்டியது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் யாருமே கண்டுக்காத அந்த பார்வை என்னமோ தெரியல, ஒரு மாதிரி காந்த மாதிரி என்னை எடுத்துச்சு. உங்களுக்கு லவ் வந்துட்டா கதையாக கவிதை எழுதலாம் போலையே. என்ன செய்ய? ஒன்றும் இல்லை செல்லம், நீ கண்டினியூ பண்ண. ஆனால் இப்படியே எப்பவுமே ஸ்மூத்தாக பார்த்துட்டு போகாதுல்ல. ஒரு நாள் அந்த பேட் டே என்னால் மறக்கவே முடியாது. அண்ட் அதான் என் ஸ்பெஷல் டேவும் ஆச்சு. அப்படியா? அப்படி என்ன நடந்துச்சு? அதுவா, நான் 10th படிக்கல. லைக் அது ஒரு ஈவினிங் டைம், ஒரு 4:30 இருக்கும். லைக் அவர் ப்ராக்டிஸ் பண்ண டைம். அப்போ நான் அவரை அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. ரொம்ப உடஞ்சி லிட்ரலி அவர் அழுதுட்டு இருந்தார். என்னவா? ஏன் அழுதான்? லவ் ஃபெயிலியர் தான். அவருக்கும் அவர் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சு. ஓ, அப்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னால் அந்த இடத்துல இருக்கவே முடியல. லைக் எனக்கு என்ன பண்ணணும்னு தோணுச்சு தெரியுமா? ஓடி அவர்கிட்ட போயிட்டு அவர் சீக்ஸை கப் பண்ணி அவர் கண்ணீரை தொடச்சி விட்டு, நீ ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவள் ஒர்த்து இல்லைடா, எதுக்கு நீ இப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்க, உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லணுமோ இருந்துச்சு. நடக்கலை. அப்போ நடக்காதே சந்தோஷம். அப்படியே நானும் வீட்டுக்கு போயிட்டேன். அப்படியே அவரும் வீட்டுக்கு போயிட்டார். ஆனால்
அன்னைக்கு ஒரு கெத்தாக சுற்றிட்டு இருந்த பர்சன் அழுதப்போ ரொம்ப, அதுவும் நம்மளுக்கு பிடிச்ச பையன் வேற, மனசு கொஞ்சம் வலிச்சுது. இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ரெஸ்டிங்காக கருமம் கதை. அவன் மட்டும் கையில் கிடைக்கிட்டோம் பார்த்து வராங்க. ஆனால் அன்றைக்கி நைட்டே ஒரு மேஜிக் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? அன்றைக்கி நைட் 12:30 அந்த மாதிரி ஒரு டைமில் பால்கனியில் சத்தம் கிடிச்சு நின்றுட்டு பார்த்தா என் க்ரஷ் தான் எகிரி குடிச்சு என் ரூம்க்கு வந்துட்டார். அப்புறம் அவர் செம்மையாக ட்ரிங்க்ஸ் வேறு பண்ணியிருந்தார். லவ் ஃபெயிலியரில் குடிச்சிருப்பான். ஆமாம், ரொம்ப குடித்தார். அவர் கண்ணெல்லாம் அவ்வளோ ரெட்டாக இருந்துச்சு. ரொம்ப என்கிட்ட ஃபீல் பண்ணார். ஒயன் ஒயன் சீனியர், என்னாச்சு? ஒயன், என்ன உனக்கு தெரியும்ல சீனியர், ஏன் எதனால் அழுகிறீங்க? இங்கே வாங்க, இங்கே வாங்க, நீங்கள் அழுகாதீங்க. வயன், நான் அவளை எவ்வளோ லவ் பண்ணியிருப்பேன். வயன், என்னை விட்டு போக எப்படி வயன் அவளுக்கு மனசு வந்துச்சு? சீனியர், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், என்ன பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை பெட்டில் உட்கார வச்சுட்டு அவன் கீழே முட்டி போட்டு அவனுடைய சீக்ஸை ஹக் பண்ணுறீங்க, லைக் கப் பண்ணுறீங்க. ஸோ அவனுக்கு கண்ணீர் வந்துட்டே இருக்க, அதை தொடச்சி விட்டு அவனுடைய ஃபோர்ஹெட்டும் உங்களோட ஃபோர்ஹெட்டையும் ஒன்றா வைக்கிறீங்க. ஸோ அவன் ரொம்ப அழுகிறான். ஸோ நீங்களும் சீனியர், நீ ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவன் வருத்தம் இல்லை சீனியர். அவள் போகிறா. யூ டிசர்வ் பெட்டர். நீங்கள் ஏன் அழுகிறீங்க? உங்களுக்காக நான் இருக்கேன். என்ன உங்களுக்கு தெரியலையா? நீங்கள் ஏன் அழுகிறீங்க? இல்லை வயன், எனக்கு அப்படியா வயன்? எனக்காக நீ இருக்கியா? சரி, உங்களுக்காக நான் இருக்க சீனியர். எனக்காக இருப்பியாடி? சத்தியமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே உங்கள் செஸ்டோட அணைச்சி அப்படியே படுக்க வச்சுக்கிறீங்க. ஸோ அவங்கள டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப அழுகிறான். அவனுடைய டீயர்ஸ் ஃபுல்லாக உங்களுடைய அந்த நைட் ட்ரெஸ்ஸில் பட்டு அப்படியே அது ஃபுல்லாக வெட் ஆகுது. அவ்வளோ மாதிரி என்னை விட்டு நீ போயிட மாட்டேன் இல்லடி? போக மாட்டேன், போக மாட்டேன், அப்படின்லாம் விட்டு போக மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படியே அவங்கள பார்க்குறான். ஸோ நீங்கள் அவன் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறீங்க. போக மாட்டேன், எனக்கு இது போதும், எனக்கு நீ மட்டும் போதும், வேறு யாரும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உன் செஸ்ட்லேயே அப்படியே படுத்துக்கிறான். ஸோ நீங்களும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. இந்த பக்கம் நம்ம எது அப்படியே தூங்கிட்டீங்களா? ஆமாம். அப்போ காலையில் என்ன, எங்கள் அம்மா வந்து தான் எழுப்புனாங்க. எது? ஆண்டி வந்தாங்களா? அப்போ சம்பவம் வந்திருக்கோம். அப்புறம் என்ன ஐடியா? இல்லை சீனியர், அம்மா வந்தாங்க, ஏஞ்சிட்டேன். புரியல சீனியர், அது கனவு சீனியர். லைக் சீரியஸ்லி, இது இப்போ சொன்ன சீன் எல்லாமே கனவா? ஆமாம், கனவு தான். நான் கூட ரியலாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும், எல்லாம் கனவாக போச்சு. அப்பா தயாங்க, இவன் ரொம்ப டேஞ்சராக இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்போ தான் ரிலீஃப் ஆகுது. ஸோ நீங்கள் நல்லா பார்த்து அவனை சிரிக்கிறீங்க. அப்புறம் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கதையை கண்டினியூ பண்ண போகிறீங்க. ஸோ தாயாங்க வந்து போதும் இது மேலே போதும், இதுக்கப்புறம் இந்த கதைலாம் கேட்டால் எனக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஆகிடும். நான் இப்போ தான் குடிச்சிருக்கேன்னா, ஸோ அதனால் எல்லாம் தலை சுற்றுற மாதிரி இருக்கும். நீ வா, ஒன்று அப்படியே நான் ட்ராப் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்ப அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு கிளம்ப போகிறான். ஸோ நீங்களும் செம்மையாக சிரிக்கிறீங்க இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு. ஸோ இப்போ 2 பேரும் வெளியில் வரீங்க பார்ட்டி இருக்கிற இடத்த விட்டு. ஸோ தயாங்க வந்து பார்க்குறான், அவனோட வண்டி இல்லை. ஸோ உடனே அவன் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு கால் பண்ணிட்டு, டேய்
வண்டி எங்கடா? டேய் மச்சான், அதுவா? நம்ம அலெக்ஸு அவன் எடுத்துன்னு போயிட்டான்டா. அவன் தான் எடுத்துன்னு போகிறான். நான் இங்கே பையன் கூட இருக்கேன்டா. அவன் கூட நான் வண்டியில் போகணுன்னு நினைக்கிறான். அவன் வர சொல்லு. ஏய், அவன் வரதுலாம் இப்போ சான்ஸ் இல்லை. நீ அப்படியே இன்னைக்கு விட்டுரு மச்சான், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். அவளை அப்படியே நீ டாக்ஸி புக் பண்ணிட்டு நீ வா, நம்ம போகலாம். நம்ம கொஞ்சம் இன்னொரு ரவுண்டு போடலாம். இச்சி ஃபோனை வை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட் பண்ணிடுறான். சினியா, பரவாயில்ல, நான் நடந்தே போய்க்கிறேன். பக்கத்தில் தான் வீடு. எல்லோ வேணாம், நான் டாக்ஸி புக் பண்ணுறேன், நீ போ. ஹலோ, என்ன? பரவாயில்ல சீனியர், நான் போய்க்கிறேன். இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் புக் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கான். பட் எதுவுமே வந்து புக் ஆகலை. ஸோ அவன் டென்ஷன் ஆகிட்டு எதுவும் புக் ஆகலை, பரவாயில்ல, நான் நடந்தே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி போகிறீங்க. ஸோ தாயின் வந்துட்டு இல்லை நானும் வரேன், வா. ஹலோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்க போகிறாங்க, அவங்க கூட நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க, நான் கிளம்புறேன். அடா நாட்டி டெய்லி தான் நடக்குது. ஒரு பெரிய விஷயம் இல்லை வா, நான் உன்னை அப்படியே ட்ராப் பண்ணுறேன் ஒரு கம்பெனி. ஸோ அந்த ஸ்ட்ரீட்டில் யாருமே இல்லை, நீங்கள் 2 பேர் மட்டும்தான். மூன்லைட் ப்ளஸ் ஸ்ட்ரீட் லைட். ஸோ அதில் லைக் தாயாங்க அப்போ தான் ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகுது, காம் அண்ட் ரிலாக்ஸ்டாக. ஸோ அவனுக்கு உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணி நடக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. பட் அந்த க்ரஷ் அவனுக்கு ஞாபகம் வந்ததுனால அது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு அவன் 1 ஸ்டெப் முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ இப்போ நீங்கள், ஐயோ, உனக்கு எவ்வளோ கோவம் வருது, எவ்வளோ பொசசிவ், எவ்வளோ ஜெலஸ் அவனுக்கு. அவனை பற்றி சொல்லும் போதெல்லாம் கமெண்ட்டு பிச்சுக்கிறேன் அவனை. ஐயோ, அது நீ தான்டா என் கரடி பையன். ஐயோ, எனக்கு நான் எப்படி சொல்லி இதை புரிய வைப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இங்கே இவ்வளோ பக்கம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே வரீங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு இல்லை, அது என்னோட அதான் க்ரஷ்ஷு சொன்னல்லடி. இதுக்கப்புறம் அவனை பற்றி பேசாத. ஏன்? அவனை எனக்கு பிடிக்கல. ஓகே, அப்புறம் அவனை பார்க்கக்கூடாது, அவனை பற்றி நினைக்கக்கூடாது, புரியுதா? வெயிட், உங்களுக்கு அவனை பிடிக்கல, ஓகே, பட் வை நான் நினைக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கிட்ட வந்து உங்கள் வேஸ்ட்டை டைட்டாக க்ரிப் பண்ணி பிடிச்சி உங்களை ஐ டு ஐ பார்க்குறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. பாருடி, எனக்கு தெரியல, அவனை பற்றி பேசாத, எனக்கு 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 பிடிக்கலடி. அட் த சேம் டைம் எனக்கு கோவம் வருது. அது மட்டும் இல்லை, நீ நான் தான் மேட் ஃபார் each other, ஓகே, அது உன் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி கொடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸை அவன் பார்க்குறான். ஸோ அவன் அப்படியே அந்த லிப்ஸை கிஸ் பண்ணுறான். சீனியர் என்ன பண்ணுறீங்க? அது சாரிண்ணா, நான் ஒரு எமோஷனலாக அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான், முன்னாடி போயிடுறான். ரொம்ப ஒரு மாதிரி எம்பாரஸ்ட் ஆகிட்டு. சீனியர் வெயிட், இங்கே பாருங்கள் சீனியர், அந்த க்ரஷ்ஷு யாருண்ணா? இல்லை வேணாம் எனக்கு, இல்லை நான் சொல்லுவேன், வேணாண்டி, எனக்கு வேணாம், உன்னை வீட்டில் விட்டு நான் வீட்டுக்கு போகிறேன், டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி போகிறான். அப்போ நீங்கள் அவன் ஹேண்ட்ஸை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிவிட்டு அவன் ஃபேஸை கட் பண்ணுறீங்க. ஸோ இங்கே பாரு, என்ன பாரு, என் கண்ணை பாரு. அந்த க்ரஷ்ன்னு சொன்னாலே ஓகே, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? அந்த க்ரஷ் பேராவது தெரிஞ்சுக்கோ, எனக்கு வேணாம். அட
தெரிஞ்சுக்கோங்கப்பா அந்த க்ரஷ். என் ஐஸை பார்த்தா தான் சொல்லுவேன். ஸோ அவனும் உங்கள் ஐஸை பார்க்குறான். ஸோ நீங்கள் அவன் ஐஸை பார்த்துட்டு அந்த க்ரஷ் வேறு யாரும் இல்லை, அது நீ தான்டா கிம் டயம். போதுமா? ஸோ அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஆமாம், அது நீ தான்டா என் கரடி பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சீக்ஸில் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அவன் அப்படியே நிற்கிறான். ஸோ அவனுக்கு ஒன்றுமே புரியல, லைக் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ நீ உடனே அவன் சின்ன ஹப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபிங்கரை வச்சு ஐயோ ஓகே பேபி. அப்போ தான் உங்களை அப்படியே தூக்கிடுறான். லைக் அவன் தூக்கி சுத்த ஆரம்பிச்சிடறான். ஹே கிடைக்க விடுன்னு. நம்ம எங்கே இருக்கோம்? ரோட்டில் இருக்கோம். சரி போதும் போதும் போதும், எனக்கு பயமாக இருக்குது. ஸோ தாயம் இறக்கி விட்டு அப்படியே உங்கள் ஃபேஸை கப் பண்ணிட்டு தாயாங்க ஹாப்பி ஆனாச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஸோ இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் முடிச்சுக்கிறேன். ஹோப் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you on next video. Bye. Love you all.